வணக்கம் நண்பர்களே. 17/10/2022 ஃபோர்நூன் நடந்த டிஎன்டெட் பேப்பர் 1க்கான ஆன்சர் கீயை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் 91வது கேள்வி பாருங்கள். 121, 169, 289, 361 என்ற தொடரின் அடுத்த உறுப்பினை காண்க. அதாவது 121 அப்படிங்கிறது 11 ஸ்கொயர், 169ங்கிறது 13 ஸ்கொயர், இது 17 ஸ்கொயர், இது 19 ஸ்கொயர். அதாவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 11, 13, 17, 19 பார்த்த உடனே இதெல்லாம் ஒற்றைப்படை எண்கள்னு சொல்லக்கூடாது. அப்படியே இருந்தால் நடுவில் என்ன பண்ணியிருக்கணும்னா 15 ஸ்கொயர்னு கொடுத்துக்கணும். அதை கொடுக்கல பாருங்கள். அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைம் நம்பரோட ஸ்கொயர். எதனுடைய ஸ்கொயர்னால் ப்ரைம் நம்பர், பகா எண்களுடைய ஸ்கொயரை கொடுத்துருக்காங்க. அப்போ 19க்கு அடுத்து வரக்கூடிய பகா எண் எதுனா 23. அப்போ 23 ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 529 எங்கே இருக்குது? 529ங்கிறது தான் ஆன்சர். ஏன்னா நம்ம ஒற்றைப்படை எண்கள்னு யோசிச்சிட்டோம்னா 21 ஸ்கொயரை சொல்லிடுவோம், 441. அதனால தான் அதை ஃபஸ்ட்டே வச்சுருக்காங்க. அது கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுத்துருக்கிறது பகா எண்களுடைய ஸ்கொயர். ஸோ ஆன்சர் 529. அடுத்ததாக 92. ரூட் ஆஃப் 9 x = ரூட் ஆஃப் 9 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. முதல்ல ஒரு விஷயம் என்ன தெரியணும் அப்படின்னா, ரூட் ஆஃப் அப்படின்னா பவரில் 1/2ன்னு அர்த்தம். அதே மாதிரி கியூத் ரூட் அப்படின்னா பவரில் 1/3 அப்படின்றது அர்த்தம். பவரில் 1/3 உள்ள என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போ அப்படின்னா 9 x பவரில் என்ன வந்துடும்? வெறும் ரூட் இருக்கிறதால 1/2ன்னு வரும். ஏற்கனவே எக்ஸு இன்ட்டு 1/2னா என்னவாயிடும்? x/2. புரியுதுங்களா? அடுத்ததாக 9 கொடுத்துருக்காங்க. இதான் சொன்னோம். கியூத் ரூட்னா என்ன அர்த்தம்னா பவரில் 1/3. இது ஒரு 2 இன்ட்டு 1/3 அப்படின்னா என்ன அர்த்தமாயிடும்? 2/3. இந்த ஸ்டெப் புரியுதா? இது புரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு ஆன்சர். இப்போ ரெண்டு இடத்துலையும் பேஸ் ஈக்குவலாக இருக்குது. பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவரை ஈக்குவல் பண்ணலாம். இங்கே பவரில் என்ன இருக்குது? x/2 ஈக்குவல்ட்டு இங்கே பவரில் என்ன இருக்குது? 2/3. நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. டிவைடில் இருக்கிற 2 இங்கே போயிடுச்சுன்னா மல்டிப்ளை. அப்போ 2 2s are 4/3. x = 4/3 எங்கே இருக்குது? ஆன்சர் டி. சரிங்களா? அடுத்தது 93. ராஜா காலைதோறும் 250 மில்லி ஜூஸ் அருந்துவார். ஆனால் மே மாதத்தில் 2 நாட்கள் மட்டும் அவர் ஜூஸ் அருந்தவில்லை எனில் மே மாதத்தில் அவர் மொத்தம் எத்தனை லிட்டர் ஜூஸ் அருந்திருப்பார்? டெய்லியும் காலைல 250 மில்லியாம். அப்போ 250. டெய்லியும் சாப்பிட்றாரு. மே மாதத்தில் 2 நாள் சாப்பிடல. மே மாதம் மொத்தம் 31 நாள். 2 நாள் சாப்பிடலன்னா மீதி 29 நாள். அப்போ 250 இன்ட்டு 29. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 7250ன்னு கிடைக்கும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7250 மில்லி லிட்டர். அவங்க கேட்குறது எத்தனை லிட்டர்? லிட்டர்னால் ஒன்றும் இல்லை, ஒரு 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா போதும். 1 2 3. அப்போ 7.250 லிட்டர். 7.250 லிட்டர் முடிஞ்சிச்சு. சரியா? அடுத்ததாக 94. கீழ்காணும் மாயச்சதுரத்தின் நிறை, நிரல் மற்றும் மூலைவிட்ட உறுப்புகள் சமம் எனில் XYZின் மதிப்பு காண்க. இது பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரோ எடுத்தாலும் இந்த காலம் எடுத்தாலும் எல்லாமே ஈக்குவல்னு. இப்போ நம்ம முதல்ல எங்கேருந்து ஆரம்பித்தா பெட்டர் அப்படின்னா இந்த காலம்லேருந்து. ஏன்னா இங்கே தான் எல்லா காலமில் வேல்யூஸும் நம்பர் இருக்குது. நீங்கள் வேறு எங்கே எடுத்தீங்கனாலும் XO YO Z வந்துடுது. இங்கே மட்டும்தான் 3மே நம்பராக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். -10 -3 அப்படின்னா -13 + 4 அப்படின்னா என்ன கிடைக்குது? -9. ஸோ எல்லா காலமுமே என்ன வரணும்னா -9ன்னு வரணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துக்கலாம். 1 + 1ன்றதால 1 -10 + x. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா எனக்கு என்ன கிடைக்கணும்னா -9. பாருங்கள், 1 -10னா -9. -9 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகுதுன்னா +9. அப்போ +9 -9 சேர்ந்தது அப்படின்னா 0. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? 0. முதல்ல ஆன்சரில் எங்கெல்லாம் எக்ஸுக்கு 0 இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆன்சரில் இருக்குது, பியில் இல்லை. அடுத்தது சிலையும் இல்லை. கரெக்டாக சிலையும் எக்ஸுக்கு 7 இருக்குது, டிலையும் 7 இருக்குது. அப்போது ஏவில் மட்டும் ஆப்ஷன் ஏவில் மட்டும்தான் நமக்கு எக்ஸுக்கு என்ன வருது? 0ன்னு வருது. அப்போ நம்ம மற்ற இதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம். ஆன்சர் ஏ தான் கரெக்டு. YZே கண்டுபிடிக்க வேண்டாம். பாருங்கள், இப்போ நமக்கு தேவைன்னா இப்போ எப்படி வருதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஆனால் எக்ஸாமில் நீங்கள் பண்ணும்போது உட்காந்து மொத்தத்தையும் போடணும்னு கிடையாது. இப்போ ஃபஸ்ட் ஆன்சர் 0ன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரே இடத்துல தான் 0 இருக்குன்னா முடிஞ்சிச்சு, அதோடய சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது செகண்டு கூட வாங்கலேன். 9 -3 -2 கரெக்டாக. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா 9 -3 -2 மொத்தம் கூட்டினா என்ன வரணும்னு சொன்னோம்? -9. -3 -2 கூட்டணும்னா -5 ஈக்குவல்ட்டு அந்த பக்கம் வந்துச்சுன்னா +5. 9 5 போயிடுச்சுன்னா 4, பெரிய நம்பருக்குரிய மைனஸ்ங்கிறதால -4. கரெக்டாக வருதுங்களா? நீங்கள் இவ்வளோ தூரம் போடவே வேண்டாமா, ஆனால் இந்த ஐடியாவை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்ல வரேன். அப்போ அடுத்த ரோ -6 + 4 + Z ஈக்குவல்ட்டு -9 வரணும். அப்போ -6 -4னா -2.
-2 அந்த பக்கம் வருதுன்னா +2, 9ல் 2 போயிடுச்சுன்னா 7, பெரிய நம்பர் குறி மைனஸ், அப்போ -7. புரியுதுங்களா? 3 ஆன்சருமே கரெக்டாக வருது பாருங்கள். ஒருவேளை ஏதாவது 2 கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அப்போ மொத்தத்தையும் தான் செய்ய வேண்டியது இருக்கும், அதனால். சரியா? அடுத்ததாக 95. தரைத்தளத்திலிருந்து ஒருவர் 18வது தளத்திற்கு செல்கிறார். பின்னர் தளத்திலிருந்து ஒரு தளம் கீழே இறங்குகிறார். மீண்டும் அதே நபர் அத்தளத்திலிருந்து 17 தளம் மேலே செல்கிறார். பின்னர் அத்தளத்திலிருந்து 11 தளம் கீழே இறங்குகிறார் எனில் தற்போது அந்த நபர் எந்த தளத்தில் உள்ளார்? இப்போ இதில் பாருங்கள், முதல்ல ஒருத்தர் தரைத்தளத்தில் இருக்கார், 0ல் இருக்காருன்னு வச்சுப்போமே. இங்கே இருக்கார், 0லேருந்து 18 பிளேஸ் மேலே போகிறார். அப்போ இப்போ எங்கே இருப்பார்னா 18. அப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு தளம் கீழே இறங்குறார். அப்போ 1 கீழே வந்துட்டார், இப்போ 17ல் இருப்பார். மறுபடியும் என்ன பண்ணுறாருனா 17 தளம் மேலே போகிறார். ஸோ திரும்பவும் 17னா இது ஒரு 17, இது ஒரு 17. அப்படின்னா எங்கே இருப்பார்னா 34ல் இருப்பார். 34ல் இருந்தவர் திரும்பவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கீழே இறங்குறாரு. எங்கே எத்தனை 34ல் இருக்கார். அத்தளத்திலிருந்து 11 தளங்கள் கீழே இறங்குகிறார். எங்கேருந்து 34லேருந்து 11 கீழே இறங்குறாரு. அப்போ 34ல் 11 போயிடுச்சுன்னா 23. ஸோ அவர் இப்போ எந்த பிளேஸில் இருப்பார், எந்த ஃப்ளோரில் இருப்பார் அப்படின்னா 23வது பிளேஸில் இருப்பார். ஒன்றும் இல்லை, அந்த கூட்டல் கழுத்தில் கரெக்டாக செய்கிறோமா அப்படிங்கிறதுக்கான சம் தான். சரியா? அடுத்து 96 பாருங்கள். அஞ்சலக குறியீட்டு எண் 6 இலக்கங்கள் கொண்டது. இதன் முதல் இலக்கம் 6. எண்கள் 3, 0, 6, 1 மற்றும் 8 இவற்றை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி எழுதப்படும் மிகச்சிறிய அஞ்சலக குறியீட்டு எண் யாது? முதல் நம்பர் 6 வந்துடணும். மீதி இருக்கிற நம்பர் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு 5 நம்பர் சொல்லியிருக்காங்க. என்னென்ன நம்பர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 3, 0, 1, 6, 1, 8. இதை யூஸ் பண்ணி வரக்கூடிய சின்ன நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சின்ன நம்பர் கேட்குறாங்கன்னா சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும். 0, 3, அதுக்கு முன்னாடி 1 வரும் இல்லையா? 0, 1, 3, 6, 8. முதல் நம்பர் என்ன சொல்லிட்டாங்க? 6. ஸோ அந்த பின்கோடு என்னவாக இருக்கும்னா 601, 368 தோருக்கு பாருங்கள், ஆப்ஷன் ஏ. சரியா? அடுத்ததாக 97. ஃபைண்ட் த பெரிமீட்டர். ஆக்சுவலாக 16ஆம் தேதி கேட்ட கொஷின் பேப்பரில் இதே கொஷினை கேட்டிருக்காங்க. ஆனால் அங்கே என்ன கேட்டாங்கன்னா இந்த வடிவத்துக்கு பரப்பளவு கேட்டாங்க, இங்கே சுற்றளவு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஆரம் 3.5ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த அளவு முதல்ல தெரியணும், இந்த வட்டப்பரிதியினுடைய அளவு. இது அரைவட்டம், இதையும் சேர்த்தோன்னா முழுசாக ஒரு அரைவட்டம். ஆனால் நமக்கு சுற்றளவு வரும்போது பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற இந்த அளவு மட்டும்தான் வரும். பரப்பளவு கேட்குறாங்கன்னா 4 அரைவட்டம் கண்டுபிடிக்கணும், ஒரு சதுரம் கண்டுபிடிக்கணும். ஆனால் சுற்றளவுக்கு உள்ளே இருக்கிற இந்த அளவு தேவை கிடையாது, சுற்றி இருக்கிற இந்த அளவு மட்டும் தெரிஞ்சால் போதும். எல்லாமே அரைவட்டத்தில் இந்த கர்வு மட்டும் இருக்குது. ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா 2πr. இது அரைவட்டம் போது பையில் 2. ஆக்சுவலாக இந்த இடமும் சேர்ந்துச்சுன்னா இன்னும் 2 ஆரமாக சேர்க்கணும். ஆனால் நமக்கு சுற்றி வரக்கூடிய அளவு மட்டுன்றதால இந்த அளவு சேராது. அதனால் 2πrல பாதி πr மட்டும் கண்டுபிடிச்சா போதும். கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சரை 4ஆல் பெருக்கணும். ஏன்? 1, 2, 3, 4 அதே அளவுக்கு 4 பார்ட் இருக்குது பாருங்கள். அதனால் பையோட வேல்யூ 22/7. ஆரம் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3.5 இன்ட்டு நான் 4 முதலே போட்டுக்கிறேன். ஒரே 7, 0.735. 22யும் 0.5யும் பெருக்கணுன்னா 11. அப்போ 11 பெருக்கல் 4, 44 சென்டிமீட்டர் தான் இதனோட சுற்றளவு. ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்ததாக 98. கீழ்கண்டவற்றில் எது குறைவான சுற்றளவுடன் அதிக பரப்பளவை கொண்ட முக்கோணம்? இருக்கிற இந்த எல்லா முக்கோணங்கள்லையுமே எது குறைவான சுற்றளவு இருந்தால் கூட அதிக பரப்பளவு இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் ட்ரையாங்கிள். சமபக்க முக்கோணம் தான் சுற்றளவு கம்மியாக இருந்தால் கூட அதோடைய பரப்பளவு அதிகமாக இருக்கும். ஏன்னா சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா வரும்போது √3/4a² வந்துடும். சரிங்களா? அடுத்ததாக 99. ஒரு முக்கோணம் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், முக்கோணத்தோட 3 கோணங்களை கூட்டினா 180 டிகிரி. 16ஆம் தேதி ஆஃப்டர்நூன் நடந்த எக்ஸாம்லேயும் இதே மாடலில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 2 பக்கமும் சமமாக இருக்குன்னா அதுக்கு எதிரில் இருக்கிற கோணங்களும் சமமாக இருக்கும். அப்போ இது எக்ஸ்னா இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸ். அப்போ எக்ஸ் + எக்ஸ் 2x. அது இல்லாமல் ஒரு 50 இது சேர்ந்ததுன்னா தான் 180. இந்த +50 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வருதுன்னா -50. 180ல் 50 போயிடுச்சுன்னா 130. பெருக்கல் இருக்கிற 2 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வருதுன்னா வகுத்தல். 130 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 65. அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி 65 டிகிரி. சரியா? 100வது கேள்வி. P + Q × P² - PQ + Q² என்பது இது டைரக்ட் ஃபார்முலாமா? இது PQ + Q³ அதுதான் ஆன்சர். என்ன ஃபார்முலானா AQ + BQ = A + B × A² - AB + B²ங்கிறது 8th புக்கில் வரக்கூடிய நேரடியான ஃபார்முலா. சரிங்களா? அதுதான் இங்கே ஏபிக்கு பதில் PQன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் PQ + Q³ ஃபார்முலாவை படிச்சு வைக்க வேண்டியது முக்கியம். பாருங்கள்,
சரியா? அடுத்ததாக 2, 3, x, 12 என்ற எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமம் எனில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், எக்ஸின் மதிப்பு காண்க. இதுவும் ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. விகித சமம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர், அதாவது 2ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர், நடுவில் இருக்கிற 2 நம்பர் 3ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சருக்கு சேமாக இருக்கணும். 1 3 3 4 3 12, 3 இங்கே வந்தால் வகுத்தல்ல வரும் இல்லையா, அதனால் அப்போ 4 2 8. ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. 102. குமார் என்பவர் வீட்டருகில் உள்ள செங்கோண முக்கோண விளையாடத்திலே விளையாடி கொண்டிருந்தான். அதில் 2 சிறிய பக்கங்கள் முறையே 0.7 மீட்டர் 2.4 மீட்டர் எனில் மூன்றாவது பக்கத்தை காண்க. செங்கோண முக்கோணம் சொல்லிட்டாங்க. செங்கோண முக்கோணத்தில் கர்ணம் தான் பெருசாக இருக்கும். அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறிய 2 பக்கங்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ மற்ற ரெண்டும் சின்னது 0.7 2.4. கர்ணம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பிதாகரஸ் தேற்றம் ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லையும் பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்குது பாருங்கள். பிதாகரஸ் தேற்றம்னா என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம்? கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர். அப்போ 0.7 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் பண்ணால் 49. இங்கே புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. ஆன்சரில் ஸ்கொயர் பண்ணும்போது 2 டிஜிட் வரணுன்றதால 0.49. 2.4 ஸ்கொயர் பண்ணோன்னா 576. அங்கேயும் புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் வரணுன்றதால 5.76. ரெண்டுத்தையும் கூட்டணுன்னா 6.25. இது கர்ணம் ஸ்கொயருடைய வேல்யூ. 625ன்றது எதனுடைய ஸ்கொயர்னா 25ஓட ஸ்கொயர். இங்கே புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கிறதால ஆன்சரில் புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர். ஸோ ஆன்சர் 2.5 எங்கே இருக்குது? 2.5 மீட்டர். ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. 103. சுருக்குக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுருக்குக்கு வச்சும் ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்குறாங்க. இப்போ இதில் நமக்கு என்னென்னா இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனெல்லாம் இம்ப்ராப்பராக கரெக்டாக மாற்றணும். முதல்ல இங்கே பாருங்கள், I2 10 ஒரு 4 14/5 3 2 6 6 ஒரு 7 13 + 13/2. நம்ம ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வரலாம் ஒரு ப்ராக்கெட்டாக. நான் முதல்ல இந்த ப்ராக்கெட்டை முடிச்சிடுறேன். இங்கே எல்சிஎம் எடுத்தோன்னா I2 10 14 2 28. இங்கே குறுக்கு பெருக்கல் I13 65. ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 93. அப்போ இதோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 93/10. அடுத்து வகுத்தல் இருக்குது. இங்கே வரும் வகுத்தலை பெருக்கலாக மாற்றிக்கிறேன். இதை சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு தலைகீழாக மாற்றிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், 4 2 8 8 5 13/2 மைனஸ் 3 12 12 5 17/4. இங்கே எல்சிஎம் எடுத்தோன்னா வரும் 4 2 4. அப்போ 13 2 26 மைனஸ் இங்கே 4 தான் இருக்குன்றதால அப்படியே 17. அப்போது 26ல் 17 போயிடுச்சு அப்படின்னா 9/4. நடுவில் என்ன குறி இருக்குன்னா வகுத்தல். வகுத்தில் நான் என்னவா மாற்றிருக்கேன்னா பெருக்கல். பெருக்கலாக மாற்றுறோன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற நம்பர் என்ன பண்ணோன்னா தலைகீழாக எழுதணும். அப்போது 9/4ங்கிறது 4/9 மாறிடும். இன்ட்டு 1 8 8 7 15/8. புரிஞ்சிச்சா? அவ்வளோ பெரிய நம்பரை இப்போ சுருக்கிட்டோம். இதை கேன்சல் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. 1 நாள் 4 ஈர் 8 ஈர் 5 10 3 5 5 1 3 3 3 9 1 3 3 3 9 1 3 3. அப்போ மேலே என்ன இருக்குன்னா 31, கீழே 4. அவங்க மறுபடியும் அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிக்சடாகவே மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ 7 28 மீதி 3/4. ஸோ ஆன்சர் 7 3/4. ஏவா பிஎன் கவனமாக போடணும். சரியா? அடுத்ததாக 104. ஒரு சதுர வடிவ மனையின் பக்க அளவு 45 மீட்டர். மனைப்பகுதியின் உட்பகுதியில் ஒவ்வொரு மூலையிலும் 15 மீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ கிணறு அமைந்துள்ளது எனில் 4 மூலைப்பகுதியின் கிணறுகளின் பரப்புக்கும் சதுர வட்ட வடிவ மனை பரப்பிற்கும் உள்ள பின்ன மதிப்பு. கொஷின் புரியுதான்னு பாருங்கள். மொத்தமாக 45 மீட்டர் அளவு இருக்கக்கூடிய ஒரு சதுர வடிவம். 4 மூலையிலையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 15 மீட்டர் அளவில் 4 கிணறு தோண்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த சின்ன கிணறோட பரப்பளவு அதே மாதிரி இந்த பெரிய பகுதியினுடைய பரப்பளவு இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய பின்ன மதிப்பு என்னென்னு. இப்போ இந்த சின்ன கிணறுடைய பக்க அளவு 15 மீட்டர். பரப்பளவுக்கு ஃபார்முலா ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர்னா 15 × 15. ஏன்னா அவங்க முதல்ல எதை கேட்டிருக்காங்க அப்படின்னா 4 மூலைகளில் உள்ள கிணறுகளின் பரப்புக்கும் தான். மொத்தம் 4 மூலை ஒன்றுத்துக்கு ஏ ஸ்கொயர். அப்போ 4ன்னும் போது 4 × 15 × 15 பை இந்த பெரிய சதுரத்துடைய பக்கம் என்ன சொல்லியிருந்தாங்க 45. இதுக்கும் அதே ஃபார்முலா தானே ஏ ஸ்கொயர். அப்போ 45 × 45 1 5 5 3 5 45 1 5 5 3 5 45. அப்போ மேலே 4 இருக்கும், கீழே 3 9 இருக்கும். பெருசு சின்னது எதை கேட்குறாங்களோ கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பின்னமாக எழுதும்போதோ விகிதமாக எழுதும்போதோ சரியாக எழுதணும். சரியா? ஸோ 4/9 எங்கே இருக்குது? இதோ ஆப்ஷன் சி. நம்ம மாற்றி எடுத்துட்டோன்னா 9/4ன்னு கிடச்சிரும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக அது பண்ணணும். சரியா? அடுத்து 105. a = b = 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு a + b / a - b whole power 0 whole power 25. சூப்பர் கொஷின் பாருங்கள். இது நமக்கு தேவையே கிடையாது. ஏன்னா
இங்கே அவங்க என்ன கொடுத்தாலும் பவரில் 0 இருக்குது அப்படின்னா ஆன்சர் என்ன வந்துடும் 1. 1 பவர் 25. 1 பவரில் என்ன இருந்தாலும் ஆன்சர் 1 தான். ஸோ ஆன்சர் பி 1. சரியா? 106. கீழ்கண்ட எந்த சொற்களின் கீழ்ப்பகுதியில் கண்ணாடி வைத்தால் எவ்வித மாற்றமும் இல்லாமல் கண்ணாடியில் தெரியும்? இது ஆக்சுவலாக 6th புக்கில் சமச்சீர் தன்மை அப்படிங்கிற டாபிக் கீழே வர்றது. இதில் பார்த்தீங்கன்னா கீழே கண்ணாடி வைக்க சொல்கிறாங்க. இப்போ ஹைக் அப்படின்னு எழுதிட்டு இங்கே கீழே கண்ணாடி வைக்கிறோன்னா ஹெச் மாதிரி தான் தெரியும், ஐ மாதிரி தான் தெரியும், கேவும் கே மாதிரி எல்லாமே அதே மாதிரி தான் தெரியும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஹைக்கு. நீங்கள் மீதி எல்லாம் அப்படி தெரியாது. இப்போ ஹை அப்படிங்கிறது ஹெச் ஐ பிரச்சனை இல்லை. ஜி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிங்கிறது கண்ணாடியில் இப்படி தெரியுமா இருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி எது தெரியும் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதனால் இதுவும் வராது. இல்லையும் இந்த எல் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வைக்கிறீங்கன்னா இப்படி தெரியும். விக்கில் டபிள்யூவில் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் பார்க்கும்போது எம் மாதிரி தெரியும். சரியா? கீழே கண்ணாடி வைக்கும்போது. அப்போ இது எதுவுமே ஆன்சர் கிடையாது. ஹைக் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து 107. ஒரு குறியீட்டு மொழியின் உதவியுடன் மேத்ஸ் என்பது கேசிஆர்ஜேகே எனக்கு குறிக்கப்பட்டால் தமிழ் என்பது இல்லை ஒன்றும் இல்லைம்மா. என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேத்ஸுக்கு 2 எழுத்து முன்னாடி என்னென்னு பார்க்குறாங்க. மேத்ஸுக்கு 2 எழுத்து முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கே, ஏவுக்கு 2 எழுத்து அடுத்தது பிசி, டீக்கு 2 எழுத்து முன்னாடி, ஹெச்சுக்கு அடுத்த 2 எழுத்து, எஸ்ஸுக்கு 2 எழுத்து முன்னாடி. ஸோ முன்னாடி 2 லெட்டர் அடுத்த 2 லெட்டர். அப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா டீக்கு 2 எழுத்து முன்னாடி ஆர், பாருங்கள் ஆர்எஸ்டி கரெக்டாக. அடுத்தது ஏவுக்கு அடுத்த 2வது எழுத்து பிசி, எம்முக்கு முன்னாடி 2வது எழுத்து கே கரெக்டாக கேஎல்எம், ஐக்கு அடுத்த 2வது எழுத்து ஜேகே, எல்லுக்கு முன்னாடி 2வது எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேகேஎல் கரெக்டாக. ஸோ ஆன்சர் ஆர்சிகேகேஜே ஆப்ஷன் டி. 108. படத்தில் உள்ள நிழலிட்ட பகுதிகளின் கூடுதல் பாருங்கள். இந்த முக்கோணத்தை 2ஆக பிரித்து அதில் 1 ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 1/2. இதை 4ஆக பிரித்து அதில் 3 ஷேட் பண்ணியிருக்காங்க 3/4. இதை 6ஆக பிரித்து அதில் 5 ஷேட் பண்ணியிருக்காங்க 5/6. இது மொத்தத்தையும் கூட்டினா என்ன வரும்னு கேட்குறாங்க. எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12. ஸோ 6 2 12, அப்போ மேலே 6, 4 3 12, 3 3 9, 6 2 12, அப்போ I 2 10, 10 19, 25/12ங்கிறது தான் ஆன்சர். இங்கே இருக்குது ஆப்ஷன் டி. சரியா? அடுத்ததா த அசெண்டிங் ஃபார்ம் ஆஃப் த ஃப்ராக்ஷன்ஸ், இதோட ஏறுவரிசை அமைப்புன்னு கேட்டிருக்காங்க. இது ஏற்கனவே நான் ஒரு இதே மாதிரியான ஒரு கொஷின் பேப்பரில் இதுக்கான ஆன்சரை சொல்லியிருக்கேன். எப்படின்னா நீங்கள் இது ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு 7/10 அப்படின்னா நீங்கள் என்ன எழுதணும், அதை 0.3. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, சின்னதாக இருக்குது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா பின்னத்தில் பையில் இருந்தது எல்லாமே 17 13லாம் இருந்துச்சு. அங்கே ஒரு ஷார்ட்கட் ஐடியா சொல்லியிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேருந்தே கண்டுபிடிக்கலாம். ஏன்னா பையில் இருக்கிற நம்பர்லாம் சின்னதாக இருக்குது. 7/10னா எப்படி எழுதலாம், 0.7. 3/4 0. இப்போ 30 ஆகிடும். 7 28, மீதி 2, 5 20. நெக்ஸ்ட் 5/4 0. இல்லை 5/4 அப்படின்னா ஒரு நாள் 4 புள்ளி மீதி 1, 2 8, 5 20, 1.25. 1/2னா 0.5. 11/15 0. அப்போ 110 ஆகிடும் கரெக்டாக. 6 7 5 105, மீதி 5 35. அப்போது அவங்க கேட்குறது ஏறு வரிசைனா அதில் எது சின்ன நம்பர்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். எது சின்ன நம்பர்? 0.5 தான் சின்ன நம்பர். இது இருக்கா 0.5ன்றது 1/2. அடுத்தது 0.5க்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்க இதில் இருக்கிறதுல 0.7, அதாவது 7/10. நீங்கள் இதை வச்சே கூட ஆப்ஷனில் ஏதாவது முதல் 2 நம்பர் 1/2 7/10ன்னு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கூட முடிச்சிடலாம் கரெக்டாக. அப்போ இங்கே பாருங்களேன் 1/2 7/10 அப்படின்னு எங்கேயாவது வருதான்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏவில் பார்த்தீங்க அப்படின்னா 1/2ன்றது ஃபஸ்ட்டு வரல, அப்போ இது கிடையாது. இங்கேயும் 1/2ன்றது ஃபஸ்ட்டு வரல, இதுவும் கிடையாது. இந்த 2 இடத்துலையும் 1/2 ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஓகே, அடுத்த நம்பர் என்ன வரணும்னு சொன்னோம், 7/10. இங்கே தான் 7/10 வந்திருக்கு பாருங்கள், இங்கே வரல. அப்போ ஆன்சர் டி. நீங்கள் மீதி எல்லாத்தையும் இந்த ஏறு வரிசையில் எழுதணுன்னே கிடையாது. முதல் ஒரு நம்பர் 2 நம்பர் வச்சே முடிவு பண்ணிடலாம். ஸோ டி தான் இதற்கான சரியான விடை. சரியா? அடுத்ததான் 110. கடிகாரத்தில் சரியாக 1 மணி ஆகும்போது கடிகார முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் 30 டிகிரி எனில் 5 மணி ஆகும்போது முட்களுக்கு இடைப்பட்ட கோணத்தின் அளவு பாருங்கள். 5 மணிக்கு 1 மணிக்கு 30 டிகிரினா 5 மணிக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு மணி நேரத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிகிரியுடைய அளவு 30 டிகிரி. அப்போ பாருங்கள், இங்கே 30 டிகிரி, இது ஒரு 30 60, இது ஒரு 30 90, இது ஒரு 30 120, இது ஒரு 30 150. அப்போ எத்தனை டிகிரி அப்படின்னா 150 டிகிரி இருக்கும். 5 மணி அப்போ 2 முட்களுக்கும் இடைப்பட்ட கோணம். ஸோ ஆன்சர் சி. சரியா?
111 பாருங்கம்மா. 1 + 3 + 5 + 5 ஸோ ஆன் 53இன் கூடுதல். இதுக்கு பார்த்தீங்கன்னா 10th புக்கில் பழைய சிலபஸில் ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. இப்போ புதுசில் ஒரு மாதிரி ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. என்னென்னா பழைய புக்கில் அவங்க கொடுத்துருக்கிறது l+1/2 த ஹோல் ஸ்கொயர். இப்படி அவங்க ப்ளஸ்னு சொல்லி ஒற்றைப்படை எண்களாக இருந்துச்சுன்னா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸோட சம் கண்டுபிடிக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரைக்கும் கொடுத்துட்டாங்கன்னா ஃபார்முலா l+1/2 ஹோல் ஸ்கொயர். எல்லுங்கிறது இந்த லாஸ்ட் நம்பர். கண்டிஷன் என்னென்னா கண்டிப்பாக 1லேருந்து ஆரம்பிச்சிருக்கணும். அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு. கடைசி 53. அப்போ 53 + 1 அப்படின்னா 54/2 1 2 27 2 54 ஸ்கொயர் இருக்கிறதால 27 ஸ்கொயர். 27 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 729. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 729. அடுத்ததாக 112. குமார் என்பவரிடம் ரூபாய் 1800 உள்ளது. அதனை விகிர்க்கும் மித்ராவுக்கும் 6:9 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொடுக்கிறார். இருவரில் யாருக்கு அதிக தொகை கிடைக்கும், எவ்வளவு? அதாவது எவ்வளோ ரூபாய் இருக்குது அப்படின்னா 1800 ரூபாய் இருக்குது. யாருக்கு அதிகமாக கிடைக்கும்ன்றதை இந்த ரேஷியோ வச்சே சொல்லிட முடியும். 6:9 எந்த நம்பர் அதிகம்? 9. 9ங்கிறது யாருக்கு? ரெண்டாவதாக 9 இருக்குது. அப்போ ரெண்டாவதாக இருக்கிற பேர் மித்ரா. அப்போ மித்ராவுக்கு தான் அதிகமாக கிடைக்கும். மித்ராவுக்கு யாரை விட அதிகமாக கிடைக்கும்னா விகிரை விட. மித்ரா அப்போ இது தப்பு. மித்ராவை விட வெகிருக்கு அதிகமாக கிடைக்குன்றது தப்பு. அதே மாதிரி பாருங்கள், மித்ராவை விட வெகிருக்கு அதிகமாக கிடைக்குன்றது தப்பு. கண்டிப்பாக இது ரெண்டும் கிடையாது. ஏன்னா மித்ராவுக்கு தான் அதிகம். அப்போ வெகிரை விட மித்ராவுக்கு அதிகமாக கிடைக்கும். 1. எவ்வளோ ரூபாய் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த நம்பரை வச்சே பாருங்கள். இங்கே 6, இங்கே 9. 6க்கு 9க்கு டிஃப்ரெண்ட் எவ்வளோ? 3. அப்போ 3 மடங்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ ரூபாயும் 3 மடங்கில் வர்றது மாதிரி தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், இது 360, இது 340. 340ன்றது 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அப்போ இது கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஆன்சர் இதுதான். பாருங்களேன், நான் சம்ம போடவே இல்லை. ஏன் 360 வருதுன்னு கூட நம்மளால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். ஆனால் வேண்டாம், இந்த ஐடியா தெரிஞ்சதுன்னா போதும். நீங்கள் ஈஸியாக நம்ம சம்மே போடாமலே எந்த ஆன்சர் வரும்ன்றதை சொல்லிட்டோம் பாருங்கள். சரியா? அடுத்ததான் 103. ஓர் ஈரிலக்க 113. ஓர் ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9 ஆகும். அந்த எண்ணின் மதிப்புடன் 45ஐ கழிக்க அவ்விலக்கங்கள் இடம் மாறிவிடும் எனில் அந்த எண்ணை காண்க. இதில் பாருங்கள், ஒரு ஈரிலக்க என்னுடைய இலக்கங்களுடைய கூடுதல் 9 ஆகும். நம்ம ஒரு ஆப்ஷனாக வரும். 27 2 7 கூட்டினா 9. 72 2 7 கூட்டினா 9 தான். மீதி 4 ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்த 2 ஸ்டெப்பை நம்ம பார்த்துடலாம். அந்த எண்ணின் மதிப்புடன் 45ஐ கழிக்க. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 45ஐ கழிக்கிறேன். 27 45 கழிக்க முடியுமா? கழிச்ச ஆன்சர் என்ன வரும்? மைனஸில் வரும். அப்போ கண்டிப்பாக இது ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கழிச்சா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இலக்கங்கள் இடம் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 27 இருந்தால் 72 ஆகிடும். 27 45 கழிச்சா 72 ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகே, இங்கேருந்து 72லேருந்து 45 கழிக்கிறேன். 72 45 கழித்தேன் அப்படின்னா 27. பாருங்கள், இதுலேருந்து 45 கழிச்சா 27 வருது. அவங்க அதை தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 72 இருக்கும். முடிஞ்சிச்சு. நீங்கள் வேணால் மற்ற ஆன்சரோட செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 63லேருந்து 63 6 மணி கூட்டினா 9 தான். 45 கழிச்சா 36 வருமானா வராது. இதுலேருந்து 45 கழிச்சா 63 வரணும், வராது. அப்போ இது ரெண்டும் கிடையாது. ஸோ ஆன்சர் 72. 114. ஒரு பின்னத்தின் பகுதியானது அதன் தொகுதியை விட 3 குறைவு. அப்பின்னத்தின் தொகுதியுடன் -2ஐ கூட்டி பகுதியுடன் 9ஐ கூட்ட பின்னமானது 5/6 என மாறுகிறது எனில் உண்மையான பின்னம் என்ன? பேரில் பாருங்கள், ஒரு பின்னத்தோட பகுதி அதனுடைய தொகுதியை விட 3 குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. கீழே இருக்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆன்சர்லேயும் 3 குறைவாக இருக்கிறது மாதிரி இல்லை. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னா தொகுதியை விட பகுதி 3 குறைவாக உள்ளது. அப்போ கீழே இருக்கிற நம்பர் தான் எப்படி இருக்கணும்னா சின்னதாக இருக்கணும். இங்கே அப்படி தான் இருக்குது, இங்கே அப்படி தான் இருக்குது, இங்கே அப்படி தான் இருக்குது. டியில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே சியில் பாருங்களேன், சியில் கீழே இருக்கிற நம்பர் பெருசாக இருக்குது, 48/51. அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஏன்னா பகுதி தொகுதியை விட 3 குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அதிகமாக இருக்குது. அப்போ இது கிடையாது. டி இருக்கலாம். ஸோ இந்த ஏபிடி இது 3ல் ஏதாவது ஒன்றா இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த 3த்தை மட்டும் வச்சு ஒவ்வொன்றா அவங்க சொன்னதை செய்வோம். தொகுதியை விட 3 குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள், 3 ஆன்சர்லையுமே தொகுதியை விட பகுதி 1 தான் கம்மியாக இருக்குது. 3 கம்மியாக இருக்கணும்னா ஒன்றும் இல்லை, மேலேயும் கீழேயும் 3ஆல் பெருக்கிடுங்களேன். இப்போ பாருங்கள், 6 3 18, I 3 15. இப்போ அவங்க சொன்ன கண்டிஷன் படி தொகுதியை விட பகுதி 3 குறைவாக இருக்குது. அடுத்த கண்டிஷன் பாருங்கள், தொகுதியுடன் -2ஐ கூட்டி -2 கூட்டினா -2 கழிக்கணும். 18ல் 2 போயிடுச்சுன்னா 16. பகுதியுடன் 9ஐ கூட்ட பகுதி கூட 9 கூட்டுறீங்க. 15 9 24. கேன்சல் பண்ணால் 2 16 3 24 2/3 கிடைக்குது. ஆனால் அவங்க என்ன கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க? 5/6 கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஆன்சர் இல்லை.
இங்கேயும் 3ஆல் பெருக்கிறேன். ஏன் 3ஆல் பெருக்கிறோன்னு தெரியுதா? பகுதி வந்து தொகுதியை விட 3 கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நான் 14 3 பெருக்கிறேன். 14 3 பெருக்கிறேன் அப்படின்னா 42. 13 3 பெருக்கணும்னா 39. இப்போ அந்த கண்டிஷன் படி 3 கம்மியாக இருக்குது. அடுத்தது இதில் 2 கூட்டுறேன், -2 கூட்டுறேன் அப்படின்னா 40. இங்கே 9 கூட்டுறேன் அப்படின்னா 48. கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 8ஆம் வாய்ப்பாடு 5 8 40, 6 8 48. அவங்க சொன்ன 5/6 வந்துருச்சா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? 5/6 அப்படின்றது வரணும். நமக்கு 14/13 அந்த ஆன்சர் வந்திருக்கு. சரியா? அடுத்ததாக கொஷின் நம்பர் 115. ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு 1.76 × 10⁻6 லிட்டர். அதன் உயரம் 35 மீட்டர் எனில் தொட்டியின் விட்டம் என்னன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்படின்னா இங்கே என்ன தெரியணும்? 2 விஷயங்கள் தெரியணுமா? உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா πr²h. அடுத்து அவங்க கொடுத்துருக்குது பாருங்கள், லிட்டரில் கொடுத்துருக்காங்க. லிட்டரில் கொடுத்ததை மீட்டராக மாற்றணும் அப்படின்னா ஒரு 1000ஆல் டிவைட் பண்ணணும். அப்படின்னா 1.76 இங்கே 10⁻6ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? 1000ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1000ன்றது 10⁻3, 6ல் 3 போயிடுச்சுன்னா 10⁻3. அப்போனா 1760. ஏன்னா 10⁻3னா 0.3 ஸ்தானம் தள்ளணும். 1 2 3ஆவது ஸ்தானத்துக்கு நம்பர் இல்லைன்றதால 0. பையோட வேல்யூ 22/7. r², ஆரம் கொடுக்கல, இன்ட்டு ஹெச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 35. 1 7 7 35. அப்போ 1760. இந்த 22ஐயும் 5ஐயும் இந்த பக்கம் கொண்டு வரோம். 22 × 5 பெருக்கி கூட நீங்கள் போட்டுக்கலாம். 22 5 பெருக்கினீங்கன்னா 110 ஈஸியாக இருக்கும். 0 0 கேன்சல் ஆகிடும். ஓர் 11 ஓர் 11 11 6 11 66. அப்போ r² 16னா r = 4. அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி டயாமீட்டர், விட்டம். விட்டன்றது ஆரத்தோட டபுள் மடங்கு. அப்போ 4 2ஆல் பெருக்கணும்னா 4 2 8. 8ங்கிறது தான் ஆன்சர். ஆனால் ஆன்ஸ்கிரியில் எங்கேயுமே 8 கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் இதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டார் போட்டு எந்த ஆன்சர் போட்டாலும் ரைட்டு அப்படின்ற மாதிரி அப்போ சொல்லிட்டாங்க. சரிங்களா? நம்ம என்ன ஆன்சர் தெரிஞ்சு வச்சுப்போம். விட்டம் 8 மீட்டர். சரியா? அடுத்ததாக வட்டத்திற்கு வெளியே அமைந்த புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு எத்தனை தொடுகோடுகள் வரையலாம்? இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கோம். வட்டத்துக்கு வெளியில், உள்ள, வட்டத்துக்கு மேலன்ட்டு அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா வட்டத்துக்கு வெளியில் இருக்கிற புள்ளியிலிருந்து வட்டத்துக்கு 2 தொடுகோடுகள் வரையலாம். வட்டத்துக்கு வெளியிலேருந்து 2 தொடுகோடு, வட்டத்துக்கு மேலே இருந்து 1 தொடுகோடு, வட்டத்துக்கு உள்ளே இருந்து தொடுகோடு வரைய முடியாது. சரிங்களா? இது வட்டத்தை பற்றின இன்ட்ரடக்ஷன் சொல்லும்போது நான் உங்களுக்கு அந்த இடத்துல சொல்லியிருக்கேன். அடுத்ததாக 117. 2 வருடத்திற்கு முன்பு ஒரு மோட்டார் சைக்கிளின் விலை ரூபாய் 80,000. இது வருடத்திற்கு 6% விலையில் வீழ்ச்சி அடைந்தால் அதன் தற்போதைய விலை என்னவாக இருக்கும்? 2 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிளோட விலை எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 80,000 சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 80,000 வருஷம் 6% குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 80,000ல் 6% என்னென்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4800. எப்படி 6% கண்டுபிடிக்கிறதுங்கிறது நான் முன்னாடி சொல்லியிருக்கோம். எப்படி 1%னா 800. கரெக்டாமா? 6%னா 800 × 6 8 6 48. அப்போது 80,000ல் 4800 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 75,200. மறுபடியும் என்னவாகுது? ஒரு 6%. இப்போ இதில் 1%னா ஒன்றும் இல்லை, 1%னா 2 0 விட்டுணும். 1%னா 752. அப்போ 6% அப்படின்னா 4512. அப்போ இதை மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 70,688ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஆனால் இதுலேயும் அதே மாதிரி தான் 4 ஆப்ஷன்லையுமே அவங்க அந்த 70,688ன்றதை கொடுக்கல. சரிங்களா? அதனால் ஸ்டார் போட்டு எதை போட்டாலும் ரைட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. நீங்கள் கரெக்டான ஆன்சரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 70,688. சரியா? அடுத்தது 2 5 8 4 ஆகிய இலக்கங்களை பயன்படுத்தி கிடைக்கும் மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய எண்களின் மீபோவா காண்க. இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி மிகப்பெரிய மிகச்சிறிய ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மிகப்பெரியனா எப்படி எழுதணும்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் எழுதிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. 8 5 4 2 இது மிகப்பெரிய எண். மிகச்சிறிய எண் அப்படியே ரிவர்ஸில் 2 4 5 8 இது மிகச்சிறிய எண். இதில் எடுத்துக்க அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா மீபோவா HCF 2ஆம் வாய்ப்பாட்டில் போடலாம் பாருங்கள். 4 2 8 2 7 2 1 2 1 2 2 2 9 2 18. இதுக்கு மேலே எந்த வாய்ப்பாட்டிலையும் செய்ய முடியாது. அப்போ இதனுடைய HCF என்ன கிடைக்குது அப்படின்னா 2. சரியா? அடுத்ததாக 119. எக்ஸ் என்ற கோணத்தின் மதிப்பு காண்க. இது ஈஸியான கேள்வி தான் பாருங்கள். இது மொத்தமாக 180 டிகிரி வரும். அப்போ இந்த கோணம் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா ஈஸி. இந்த கோணம் வரனா அது ஒரு முக்கோணம். முக்கோணத்தோட 3 கோணங்களை கூட்டினா 180 டிகிரி. கரெக்டாக? இப்படியும் போடலாம்,
இல்லாட்டி வெளிக்கோணம் உள்ளே கோணத்தை வச்சும் போடலாம். நீங்கள் இப்படியே போடுங்க, இது ஐசி. அப்போ 90யும் 42யும் கூட்டினோன்னா 132. ஸோ 180ல் 132 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 48. அப்போ இந்த டிகிரி என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா 48. இது ஒரு நேர்கோடு. நேர்கோட்டில் 3 கோணத்தையும் கூட்டினா என்ன வரணும்? 180. இது ஒரு 48. இது ஒரு எக்ஸு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 35. அப்போ 48 35 கூட்டுறோம் அப்படின்னா 83. ப்ளஸ் 83 ஈக்குவல் டு அந்த பக்கம் போயிடுதுன்னா -83. 180 83 போயிடுச்சு அப்படின்னா 97 டிகிரி. அப்போது அந்த எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 97 டிகிரி. சரியா? அடுத்ததாக 120. இந்த கொஷின் பேப்பருடைய கடைசி கொஷின். ஒரு மீன் தொட்டியானது 3.8 மீட்டர், 2.5 மீட்டர், 1.6 மீட்டர் என்ற அளவில் உடையது. இந்த தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை லிட்டர், ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இட் கேன் ஹோல்டு. சரியா? இப்போ நம்ம இது மூணுத்தையும் பெருக்க வேண்டியதான். ஒன்றும் இல்லை, கன அளவு எத்தனை லிட்டர் அப்படின்னாலே அந்த கொள்ளளவு கன அளவு தான். ஸோ இது வந்து 3 அளவு கொடுத்துருக்கிறதால இது ஒரு கனச்செவ்வகம். கனச்செவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா L × B × H. இந்த 3 நம்பரையும் பெருக்கிறோம். இது மூணுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 15.2 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. என்ன ஆன்சர் கிடைக்குது? 15.2 மீட்டர் கியூப். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 15.2 மீட்டர் கியூப். ஏன் மீட்டர் கியூப்னா அவங்க மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது எத்தனை லிட்டர், ஹவு மெனி லிட்டர்ஸ். இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், லிட்டரை கொடுத்துட்டு மீட்டர் கியூப்பில் மாற்றுறோம் அப்படின்னா 1000ஆல் டிவைட் பண்ணணும். மீட்டர் கியூபை கொடுத்துட்டு நம்ம இப்போ நம்மளுக்கு லிட்டரில் தேவைன்றதால 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 0 இருக்குது, இன்னும் 2 0 தேவைன்றதால 1520 லிட்டர் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். எங்கே இருக்குது? தோ ஆப்ஷன் ஏ, 15200 லிட்டர்ஸ். சரியா? இதோட இந்த கொஷின் பேப்பர் முடியுதுமா. இதே டேட்டில் ஆஃப்டர்நூன் நடந்த கொஷின் பேப்பருக்கான வீடியோவை நான் உங்களுக்கு அடுத்ததாக போகிறேன். ஓகேவா? தேங்க்யூ.